இன்றைக்கி பார்த்திங்கன்னா அட்டகாசமான கோயில் புளியோதரை தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 4-5 பட்டை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து தாளிப்புக்காக வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருக்கட்டும். நீங்கள் கெட்டியாக கரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி அதுக்கப்புறம் அது கெட்டியாக வரீங்களோ அது ரொம்ப நாளும் கெடாமலேயும் வச்சுக்கலாம். ஸோ நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. புளியோதரைக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த புளியோதரை செய்யவே முடியாது. ஸோ தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம். புளியோதரை பார்த்திங்கன்னா அந்த கோயில் புளியோதரைக்கு ஒரு பவுடர் அரைக்கணும். அதை அரைச்சா மட்டும்தான் அந்த புளியோதரை டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு. வெந்தயம் போடுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த புளிப்பு ப்ளஸ் கசப்பு சேர்ந்து தான் புளியோதரையே இருக்கும். கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க தாராளமாக. இதை போட்டு நல்லா வறுத்து எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். அதோட பட்டை மிளகாவும் சேர்த்து வறுத்துக்கணும். வறுத்துட்டு அந்த எண்ணெய் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அந்த பவுட்ரு ஆறுனதுக்கப்புறம் அந்த பவுட்ராக நம்ம செஞ்சுக்கலாம். பவுடர் ரெடி ஆகிடும். அதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு. இப்போ தாங்க நம்மளோட மெயின் ஹீரோவே வராரு. கடுகை போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அந்த மஞ்சத்தூள் தான் பார்த்திங்கன்னா அந்த புளிசாதத்தோட டெக்ஸ்சரே கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. பட்டை மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லையா வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கடலைப்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணோம். வேர்க்கடலை ஆட் பண்ண முடியலை இல்லாதனால நீங்கள் தாராளமாக வேர்க்கடலையை வறுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கொதித்து அந்த புளி தண்ணி பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆகும். அது புளி சாறுன்னு சொல்லுவாங்க, புளி ரசம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் நாங்கள் புளி சாறுன்னு தான் சொல்லுவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகட்டும், அது வரையும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ தாங்க நம்மளோட மெயின் ஹீரோ வராரு. என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு பேலன்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நிறையாவும் இந்த பவுடரை அரைச்சிக்கலாம். பட் அப்போக்கப்போ அரைச்சி செய்கிறது என்னை கேட்டால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி நாங்கள் அப்போயே தான் அரைச்சிருக்கோம். பட் எப்போதுமே புளியோதரை செய்யும்போது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நிறையா மசாலாஸ் அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஓகே, இதுக்கு தேவையான அளவு மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா அது கெட்டியாகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு ட்ரை ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ரா கருவேப்பிலை, பச்சையான கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கும் வச்சிடலாம். சாதத்தை இன்னொரு டிப் என்னென்னா, சாதத்தை ஒரு 70% குக் பண்ணிவிட்டு ஆற விட்டு கொஞ்சோண்டு அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் உப்பு போடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ நம்மளோட சாதம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்களா எப்படி அது பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளோட புளியோதரை எவ்வளோ வேணுமோ அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நாங்கள் ஒரு மீடியம் லெவல் சாப்பிடுவோம். புளி சாதம் ஊற தான் அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா புளி சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த லெவலே போதும். ஏன்னா நாங்கள் ரொம்ப புளி சாப்பிட்ற ஆளுங்க கிடையாது. ஸோ அந்த புளிப்பு டேஸ்ட்டு கிடையாது. அவ்வளோதாங்க, அட்டகாசமான புளியோதரை ரெடி.